காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக் கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் சோதி பொருந்தி முறைதவரா வேகத் திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தவழும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென் புதுவை என்னும் திருநகர். பாரதியார் இந்த புதுவை என்னும் புதுச்சேரியில் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த புதுச்சேரி பற்றி எழுதிய பாடல் தான் அது. சுமார் 300 வருட காலம் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்த புதுச்சேரி இருந்தது. இன்றைக்கும் பிரெஞ்சினுடைய தாக்கம் இந்த புதுச்சேரியில் நிறையவே இருக்குது. இந்தியாவினுடைய பிரெஞ்சு ஜன்னல் அப்படின்னா இந்த புதுச்சேரி தான். பிரெஞ்சு உணவின் தாக்கமும் தமிழகத்தினுடைய சுவையும் புதுச்சேரிக்காரங்களுடைய கை பக்குவமும் சேர்ந்து இந்த புதுச்சேரி உணவுக்கு தனி சுவையை கொடுக்குது. அதை பற்றியெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து புதுச்சேரியினுடைய வரலாறையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? புதுச்சேரி என்று சொல்லப்படுற பழைய பாண்டிச்சேரியின் வரலாறு கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பமாகுது. அப்பவே ரோமானியர்களோட கடல் வணிக தொடர்பு இருந்ததாக நம்பப்படுது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் செங்கடல் வழியாக நடந்த வணிக விஷயங்களை சொல்லக்கூடிய கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேரியன் சி புத்தகத்தில் புதுக்கே என்ற ஒரு சந்தை குறிக்கப்பட்டுள்ளது. அது பாண்டிச்சேரிக்கு மிக அருகிலுள்ள அரிக்கமேடு தான் அப்படின்னு இதை சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக 1937 அங்க நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் பண்டைய ரோமானிய மண்பாத்திரங்கள், நாணயங்கள் கிடைச்சிருக்குது. அகத்தியர் இங்கு ஒரு ஆசிரமம் கட்டியதாகவும் அதனால இந்த பகுதிக்கு அகஸ்தீஸ்வரம் என்ற பெயர் இருந்ததாகவும் சொல்லப்படுவதுண்டு. வேதபுரி என்ற பெயரும் இவ்வூருக்கு உண்டு. காரணம், வேதங்கள் கற்றுக் கொடுக்கும் முக்கிய தலமாக இந்த பாண்டிச்சேரி விளங்கி இருக்கு. சரி, எப்போ பிரெஞ்சுக்காரங்க இங்க வந்தாங்க? கிபி 1674. அப்பதான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியினர் பாண்டிச்சேரியில வேரூன்றினாங்க. இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கம் ஆரம்பமானதும் பாண்டிச்சேரியில் இருந்துதான். அதே நேரத்தில் பிரிட்டிஷாரும் டச்சுக்காரர்களும் பாண்டிச்சேரியை பிடிக்கிறதுக்காக போட்டி போட்டாங்க. இந்த மூவருக்கும் இடையில் பாண்டிச்சேரி பந்தாடப்பட்டது. 1699 ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் என்ற ஒப்பந்தத்தின்படி டச்சிடம் இருந்து பிரான்ஸ் பாண்டிச்சேரியை தக்க வைத்தது. 1763 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் என்ற ஒப்பந்தத்தின்படி பிரிட்டனிடம் இருந்து பிரான்ஸ் பாண்டிச்சேரியை திரும்பவும் மீட்டு கொண்டது. பாண்டிச்சேரியின் வரலாறு இப்படி ஏகப்பட்ட காட்சி மாற்றங்கள் நிறைந்தது. என் கூட இருக்கிறது ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டலுடைய செஃப் ஆறுமுகம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உலர் வாத்துக்கறி பண்ண போறோம் சார். நம்ம உலர் வாத்துக்கறி பண்ண போறீங்க இல்லையா? ஆமாம் சார். சரி, இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இதுக்கு அந்த வாத்து நீட்டாக கட் பண்ணிட்டு ஸ்கின்லெஸ் எடுத்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும் சார். முன்னாடி மேரினேட் பண்ண போறீங்க வாத்துக்கறியை. ஆமாம் சார். மேரினேட் பண்றதுக்கு என்னெல்லாம் போடுவீங்க? ஸ்கின் அவுட் பண்ணால் வாத்து கறி எடுத்துட்டு சாப் பண்ண பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு பிஃபோராக ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணால் மறுநாள் எடுத்து செஞ்சோம்னா சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகும் சார். நல்ல குக் ஆகும். வாத்து குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஆமாம். அதனால முத நாளே பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் கிடைக்கலன்னா ஒரு மினிமம் 1 ஹவராவது மேரினேட் பண்ணி வைக்கணும். நம்ம அது மினிமம் 1 ஹவராவது பண்ணணும். ஆமாம். அப்பதான் குக் ஆகும் இல்லையா? ஆமாம். சரி, உலர் வாத்துக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? சீரகம், கடுகு, பிளாக் பெப்பர், கசகஸ், தனியா, காஞ்ச மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், ஆயில். இப்போ நம்ம அந்த வாத்துக்கறியை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை மேரினேட் பண்ண போறோம். மேரினேட் பண்ணுறோம். பண்ணலாமா? பண்ணலாம் சார். இது வாத்து கட் பண்ண வாத்து சார். இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்குமா? 150 கிராம்ஸ் இருக்குது சார். 150 கிராம்ஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் சேர்க்க போறீங்க? பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக ஆயில் சார், கொஞ்சமாக எண்ணெய்.
இந்த 4ம் போட்டு ம். நல்லா கலந்து வைக்கலாம் சார். அது இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளவர் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் சார். நல்லாவும் இருக்கும். இதில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, கவுச்சி ஸ்மெல் வராமலாம் இருக்கும். ஓகே. அவ்வளோதான் சார். அது உலர் வாத்துக்கறிக்கான நம்ம மேரினேஷன் பண்ணிட்டோம். ஆமாம், இது நம்மளுக்கு ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் இந்த வாத்துக்கறியை நம்ம சமைக்க முடியும். வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு வாத்தை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் வாத்துக்கறியை. ஆமாம் சார். அது 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு இல்லையா? இப்போ குக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா? தயாராக இருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து எண்ணெய் போடலாம் சார். கொஞ்சமாக. ஓகே. இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே என்னெல்லாம் சேர்க்க போகிறீங்க? கொஞ்சமாக இஞ்சி போடுறோம் சார். ஆல்ரெடி அதில் இஞ்சி போட்டிருக்கிறோம். இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார். கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும். லேசாக ஃப்ளேவருக்கு தான். பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் சார். இந்த நறுக்கி வச்ச பூண்டு. இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா சார். 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய். இந்த 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை உடச்சி போட்டுக்கிறோம். 2 கருவேப்பிலை. இப்போ வந்து இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணணும் சார். இது ஓகே. நல்ல பொன்னிறமாக வரணும். நல்லா பொன்னிறப்பாக வரணும். வந்த அப்புறமா நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் சார். அது போட்டுக்கலாம் சார். ஓகே. இப்போ வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போடுறோம். மொத்தமாக போட்டுடலாம் சார். அதில் ஒரு 1/2 பவுல். 1/2 பவுல். இப்போ வந்து நம்ம கட் பண்ண வச்சு நம்ம மேனேஜ் பண்ண வாத்தை வந்து இப்போ இதில் போட போகிறோம் சார். இப்போ கொஞ்சம் டாஸ் பண்ணிவிட்டு வேக விடணும் இல்லையா? இந்த வாத்தை போட்ட உடனே இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சார். கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் பொடி இல்லையா? ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக உப்பு. ஆமாம். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடலாம் சார். இதில் ஓகே. இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம் சார். இதில் ஓகே. கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் இது நல்லா வேகணும் இல்லையா? நல்லா வேகணும் சார். 1 ஹவர் ஆகும் சார். இது அதனால கொஞ்சம் தண்ணி கூடவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூடவே தண்ணி வச்சோம்னா அது அப்படியே நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். சிக்கனுக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றணும் சார். நல்லா மூழ்கிற மாதிரி ஊற்றணும். ஆமாம் சார். இப்போ வந்து இது வேகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் சார். 1 ஹவர் அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். 1850 ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிரிட்டிஷ் இந்தியாவாக ஏகபோகமாக ஆள ஆரம்பிச்சாங்க. ஆனா பாண்டிச்சேரி, மாஹி, ஏனம், காரைக்கால், சந்தர் நகர் ஆகிய பகுதிகளை மட்டும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆளுகைக்காக விட்டு கொடுத்தாங்க. இந்திய சுதந்திரத்திற்கு பின் 1954 வரை பிரான்சின் ஆட்சியில தான் இந்த பாண்டிச்சேரி நீடிச்சுது. 1963 தான் காரைக்கால், கேரளாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மாஹி, ஆந்திர பிரதேசத்தின் ஏனம் ஆகியவை இந்த பாண்டிச்சேரியின் ஆளுகைக்கு கீழே வந்தது. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணி அதில் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாத்துக்கறியை நம்ம போட்டிருக்கோம். அதோட உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிருக்கோம். இதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம ரெடி பண்ண கொஞ்சம் நல்லா வறுத்து அரைக்க போகிறோம். ஓகே. வறுத்து அரைக்கலாமா நம்ம? இப்போ அரைக்கலாம் சார். இப்போ ஸ்டார்ட். ஓகே. முதல்ல என்ன போட போறீங்க? முதல்ல வந்து மிளகு. நான் இதில் வந்து மிளகு கூட போடுறேன் சார். அதனால கொஞ்சம் மிளகு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது காஞ்ச மிளகா போடுறதுனால காரம் இருக்குங்கிறதுனால மிளகு கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. தனியா 2 ஸ்பூன் போடுறீங்க. சீரகம் சார். சீரகம் 1 ஸ்பூன். சரி. கொஞ்சம் கடுகு. கொஞ்சம் வறந்த அப்புறமா காஞ்ச மிளகா. ஓகே. காஞ்ச மிளகா ஒரு 3. கொஞ்சம் கசகச கூட போடுறோம் சார். கொஞ்சம் நேரம் போட்டு கசகசா கொஞ்சம் நேரம் பொறுத்து போடணும். ஆமாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்னா அது போதும் சார். கொஞ்சம் நேரம் கழிச்சு கசகசா, அதுக்கு பிறகு தேங்காய் இல்லையா? கசகசா போடலாம் சார். கசகசா போடலாம் இல்லையா?
கசகசா கொஞ்சம் தான். கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான். ஒரு ஸ்பூன் அளவு. இதுவும் பொரிஞ்சு வரணும். இதுவும் பொரிஞ்சு வரணும் சார். நான் கசகசா ரொம்ப சின்ன சின்னதாக சீக்கிரம் இந்த தனியா இதெல்லாம் வரதுக்குள்ளே அது சீக்கிரம் ஆகிடும், அதுக்காக கொஞ்சம் லேட்டாக போட்டோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சார். இப்போ நல்ல கலர் வந்துச்சு. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சார். தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ தேங்காய் போடணும்? தேங்காய் நம்ம ஒரு தேங்காயில் பாதி போட்டால் போதும் சார். கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு அரை மூடி தேங்காய் போடலாம். அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் சார் தேங்காய். ஓகே, நல்ல கலர் வரணும். ஓ சார், நல்ல கலர் வந்துச்சு. ஓகே, இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சார். இது அரைச்சி எடுக்கணும் இல்லையா? இது தண்ணி போட்டு சட்னி மாதிரி அரைப்பீங்க? சட்னி மாதிரி அரைக்கணும் சார். சட்னி மாதிரி அரைக்கணும். உலர் வாத்துக்கறிக்கான மசாலாக்களை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு வாத்துக்கறி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். நிறைய தண்ணியோட குறைஞ்சிச்சு. வாத்து கூட நிறையா நல்லா வெந்திருக்கு சார். இப்போ நல்லா வெந்திருக்கு. வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சார். இதில் தக்காளி ஆட் பண்ணணும் இல்லையா? ஓகே, 2 தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் சார். இது நல்லா மேஷ் ஆனால் குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சார் இதில். ஓகே, இப்போ தக்காளி வேகணும் இல்லையா? மூடி வைக்கலாமா? மூடி வைக்கலாம் சார். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார். நல்லா வெந்துச்சு சார். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வறுத்த அரைச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்க்க போகிறோம் இல்லையா சார்? ஆமாம் சார். ஓகே, இப்போ இந்த வாத்து கறிக்கு வந்து இந்த மசாலா தான் ஃப்ளேவர் மெயின். இப்போ இந்த மசாலா போட்டாச்சு சார். இப்போ நேரம் மூடி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட் குக் ஆகணும் சார். இது ஓகே, குக்காய் அப்படி ட்ரை ஆகும். ஓகே, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, புதுவை இப்படின்னு இந்த ஊருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. சரி, புதுவை அப்படின்னு பாண்டிச்சேரியை முதலில் அழைத்தது யார்? கவி சக்கரவர்த்தி கம்பர் தான். அவர் தான் தன்னுடைய பாடல்ல புதுவை என்று பாண்டிச்சேரியை குறிப்பிட்டுள்ளார். 2006 தான் இந்த பாண்டிச்சேரி அப்படிங்கக்கூடிய பெயர் புதுச்சேரி என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது. நல்லா வாசனை நல்லா வருது. மசாலா போட்டோன்னே மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு சார். இப்போ நல்லா ஆயிலெல்லாம் நல்லா சூப்பராக மேலே வந்துச்சு. எடுத்துடலாம் சார். பவுல் எடுத்துடலாம் சார். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சார் இல்லையா? ஆமாம். ஓகே, உலர் வாத்துக்கறி செஃப் ஆறுமுகம் கையால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டேஸ்ட் பார்க்குறது பார்த்துடலாம். கறி நல்லா வெந்திருக்கு. அதோட அரைச்சி ஊற்றின மசாலாவுடைய ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது. மொத்தத்தில் உலர் வாத்துக்கறி கலக்கல். நான் இப்போ இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கம் பிள்ளை வீதி. பாண்டிச்சேரியினுடைய வரலாற்றை பற்றி பேசும்போது ஆனந்தரங்கம் பிள்ளையை தவிர்த்துட்டு நாம் பேசவே முடியாது. 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் எப்படி பாண்டிச்சேரி இருந்தது அப்படிங்கக்கூடிய வரலாற்றை இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்து, இது பாண்டிச்சேரி மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஆவணம் அப்படின்னும் சொல்லலாம். தமிழில் கைப்பட எழுதி நமக்கு கிடைத்த முதல் நாட்குறிப்பும் இதுதான். இந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டியூப்ளக்ஸ் அப்படிங்கக்கூடிய பிரெஞ்சு ஆளுநர்கிட்ட காரியதரிசியாக மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். இவர் 1736 1761 வரைக்கும் எழுதினது தான் இந்த ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு அப்படிங்கக்கூடிய நூல். இது எளிய தமிழில் இருப்பது சிறப்பு. ஒரு கல்யாணத்துக்கு பிரெஞ்சு துறை ஒருவர் வந்துட்டு போனதை பற்றி ஆனந்தரங்கம் பிள்ளை இப்படி எழுதியிருக்கிறார். இந்த கல்யாணத்திற்கு இன்றைய நாள் வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு துரை அவர்கள் மூசே டியூப்ளே அவர்கள் பொஞ்சாதியும் மதம் தெப்ரமெனி இவர்களெல்லாம் வந்து அரை நாழிகை உட்கார்ந்து பிறகு எழுந்திருந்து வீட்டுக்குள்ளே முதல் கட்டிலே போய் மாப்பிள்ளையையும் பெண்ணையும் பார்த்துவிட்டு மறுபடியும் பந்தலிலே வந்து உட்கார்ந்து மேசையிலே உட்கார்ந்து தித்திப்பி சாப்பிட்டு அரை நாழிகை இருந்து பிற்பாடு புறப்பட்டு வளைவு போய்விட்டார்கள். வருகையிலே 21, உட்காரச்சே 21, சாப்பிட்டச்சே 21, எழுந்திருக்கச்சே 21 சுட்டார்கள்.
துரையவர்கள் வந்தபடியினாலே வெகுமான பணம் துரையவர்களுக்கு 1000, மாதமுக்கு 100 அந்தரங்கத்திலே கொடுத்துவிட்டு பந்தலிலே பாக்கு வெத்திலை, பன்னீர், புஷ்பம் மாத்திரம் கொடுத்தார்கள். இந்த நாட்குறிப்பின் மூலம் துரை வந்து கல்யாண வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போனாரு. கல்யாணத்துக்கு பெரியவங்க யாராவது வந்தா அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கக்கூடிய வழக்கம் அன்னைக்கு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனந்தரங்கம் பிள்ளை இறந்து 85 வருடங்கள் கழித்தே இந்த நாட்குறிப்புகள் கிடைத்தது. 1896 பிரெஞ்சு அரசாங்கம் பிரெஞ்சு மொழியில இதை மொழிபெயர்த்து வெளியிட்டது. இன்றைக்கு இந்த நாட்குறிப்புகள் 8 தொகுதிகளாக கிடைக்குது. ஆனா இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. என் கூட இருக்கிறது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த கௌரி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க? இன்னைக்காக ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் செய்ய போகிறேன். ஃப்ரான்ஸ்லேருந்தே ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாம், கிரேப். இது அப்போ பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமாக. இது அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்தது சார். அதனால இங்கே ஃபேமஸ் தான். எங்கள் மூளை முடுக்க எல்லாருக்கும் கிரேப்னா என்னன்னு தெரியும். மூளை முடுக்க எல்லாருக்குமே கிராப்னா என்னன்னு தெரியும். சரி, இந்த கிராப் எப்போ சாப்பிட்றது? எப்போ வேணுமோ சாப்பிடலாம். காலை சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், லஞ்சுக்கு, டின்னருக்கும், 3 நேரத்துக்குமே விதவிதமா செஞ்சு சாப்பிடலாம். ஆமாம். அது இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃப்ளேவர் மாறுமா? கண்டிப்பாக மாறும். என்ன பேஸ் அதுதான். ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாம் தடவுறோம், அடுத்தது சாக்லேட் போடுறோம், கண்டிப்பாக மாறும். இப்போ மத்தியான நேரத்துக்கு மேலே என்ன போடுவீங்க? மத்தியானம் டாப்பிங்ஸ் நம்ம இஷ்டம், என்னன்னாலும் காய்கறி எது வேணுமோ போடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். நான்வெஜ் போடுறவங்க சிக்கன் போடலாம். அவங்களுக்கு என்ன சிக்கன், மட்டன் அந்த மாதிரி என்னனாலும் கிராப் எது வேணுமோ எது வேணாலும் போட்டு அது ஒரு இது மாதிரி பொடி மஸ் மாதிரி பண்ணிடணும். ஓகே. ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிருக்கீங்க? அவ்வளவுதான், லைட்டா. ஓகே. அதை நம்ம மேலே டாப்பிங்ஸா போட்டுடலாம், பண்ணிக்கலாம். சரி, இந்த கிராப் அப்படிங்கிறது நம்ம ஊர் ஸ்டைலுக்கு என்ன மாதிரி இருக்கும்? தோசை மாதிரி இருக்கும். தோசை மாதிரி இருக்கும். ஒரு பிரான்ஸ் தோசைன்னு சொல்லிக்கலாமா? அவ்வளவுதான். பிரான்ஸ் தோசை இன்னைக்கு பண்றீங்க, கிராப் அப்படிங்கிறது. இதுக்கு தேவையான பேஸ் இன்கிரீடியன்ஸ். பேஸ் வந்து மைதா மாவு, 2 முட்டை, 200 மில்லி பால், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சால்ட். இப்போ நம்ம முதல்ல கிராப்புக்கான மாவு தான் கலக்க போறோம் இல்லையா? கலக்கலாமா? கலக்கிடலாம். முதல்ல வந்து முட்டையை அடிச்சுக்கணும். முதல்ல முட்டையை 2 முட்டையை அதை அடிச்சுக்கணும், நல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறோம். இது கொஞ்சமாக அளவு பார்த்து போட்டுக்க வேண்டியதான். ஆமாம், நமக்கு தேவையான. சர்க்கரை. சர்க்கரை இது 2 ஸ்பூன். ஆமாம், 2 டீஸ்பூன் தான். ஓகே. இதுக்கப்புறம் இந்த மைதாவை ஒரு 150 கிராம் மைதாவை ஆமாம் அதோட சேர்க்கணும். ஆமாம். இது பால் ஊற்றுறதுக்கு முன்னே இதை நல்லா கிளறிக்கணும். அப்படியே நிறைய முடிச்சா வரக்கூடாது. அதனால தான் இதுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறேன். முதல்ல இதை இது பண்ணிவிட்டு இப்போ பாலை ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஓகே ஓகே ஓகே. நம்ம தோசை மாவு பதம் இருக்குல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். ஏன்னா இதில் அந்த பேனில் ஊற்றி நம்ம சுயட்ட போகிறோம். நம்ம தோசை வந்து கரண்டியாலே தேய்ப்போம், இதில் தேய்க்க மாட்டோம். அது சுயட்டி விடுவோம். அப்போ தானாக வரணும் அது. ஓகே. அப்போ அந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும் அது. ஓகே. இப்போ நம்ம இதை வந்து பேனில் தான் ஊற்ற போகிறோம் இல்லையா? இதை வந்து பேனில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னே முக்கியமானது, இது 1.5 மணி நேரம் ஊறணும். இதெல்லாம் உறவு செய்யணும். ஓகே. நம்ம முதல்ல இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே மூடி வைக்கணும் இல்லையா? எண்ணெய் கடைசியா, அது முக்கியம். எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடணும். அதையும் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த கிராப்புக்கான மாவு 1.5 மணி நேரம் ஊறணும். அதற்கு பிறகுதான் நம்ம சுட்டு எடுக்க முடியும் இல்லையா? நாமளும் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். எனக்கு பின்னாடி தெரியறது ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம். அரவிந்த் அக்ராய்ட் கோஷ் என்ற ஸ்ரீ அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். வங்க பிரிவினையால் ஏற்பட்ட பாதிப்பில் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆங்கில அரசின் அடக்குமுறையிலிருந்து தப்பி பிரெஞ்சு காலனி ஆதிக்கமாக இருந்த இந்த பாண்டிச்சேரிக்கு அவர் வந்து சேர்றார். வந்த ஆண்டு 1910. அதற்கு பிறகு லௌகீக வாழ்க்கையிலிருந்து விலகி யோக நெறியில் அவர் ஈடுபடுறார். அவர் 1926ஆம் ஆண்டு இந்த ஆசிரமத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த ஆசிரமத்தின் தலைவராக அன்னை என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் மீரா அல்பாசா அவர்கள் இருந்தார்கள். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆசிரமத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க.
இன்றைக்கு சர்வதேச மக்கள் வரக்கூடிய முக்கியமான இடமாக இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஆசிரமம் விளங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கிராப்புக்கான மாவை நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தோம். 1.5 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ மாவை நம்ம பார்க்கலாமா, ரெடி ஆயிடுச்சான்னு? பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாருங்க, எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துருச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சு பேனில் ஊற்றிட வேண்டியதான். கிரேப் ஊற்ற வேண்டியது தான். இதுக்கு எண்ணெய் போட்டுப்பீங்களா மேலே லேசா? முதல்ல ஒரு தடவை தடவுனா போதும். ஏன்னா எப்பவுமே முதல் ஊற்றுறது வந்து கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா? ஓகே, அதனால கொஞ்சம் லேசா எண்ணெய் தடவி விட்டா போதும். ஆமாம். எவ்வளவு கரண்டி ஊற்ற போறீங்க? பாருங்க, இது நல்லா ஃபுல்லாக ஊற்றணும். அவ்வளோதான், ஒரு கரண்டி தான். ஆமாம். இந்த ஓரத்தில் ப்ரௌனாக வரும்போது வெந்துட்டதா அர்த்தம். பார்த்தீங்களா, சைடெல்லாம் வந்துடுச்சு. கையாலேயே பரட்டிடலாம். இது ஒரு 4 செய்துக்குவோம். ஏன்னாக்கா 4 விதம் நான் உங்களுக்கு 4 விதமா நீங்க வந்து செஞ்சு காமிக்க போறீங்க. ஆமா, அதனால உங்களுக்கு 4 கிரேப் செஞ்சுட்டு 4 விதம் செய்துக்கலாம். சோ நான் எடுத்துக்கிறேன், கீழே சிந்தாம இருக்கும். இது பிரான்ஸ்ல எல்லா இடங்கள்லயும் இது வந்து நம்ம ஊர்ல எப்படி இட்லி தோசை மாதிரி, இட்லி இல்ல பகடா, இதுல அந்த கஃபே எல்லாம் வைக்கிறாங்கல்ல, மூளை அத மாதிரி கிரேப்பரி இருக்கும் அங்க. ஓகே, என்ன பேரு? கிரேப்பரி. கிரேப்பரி. இந்த கிரேப் விக்கிற இடம் கஃபே மாதிரி அங்கங்க வந்து கிரேப்பரி இருக்கும். இதே மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களும். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், அவங்களோட சாய்ஸ். ஓகே, இத மட்டும் சுட்டுடுவாங்க. அடுத்தது என்ன வேணும்னு கேட்டு அதை டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல பதத்தில் இருக்கு. இது மாதிரி இந்த சின்ன சின்ன அந்த பபிள்ஸ் வந்து துவாரம் விழுதுல, இதுதான் சரியான பதம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிராப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல வேற வேற ஃப்ளேவர், வேற வேற ஸ்டைல்ல பண்ண போறீங்க இல்லையா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான கிராப் இல்லையா? ஆமா. இது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து என்ன ஃப்ளேவர்? இது வந்து சாக்லேட். இது அப்படியே கடையிலே கிடைக்குது. ஓகே, அதை வாங்கி அப்படியே தடவிட வேண்டியது. இப்போ ஓகே, இது ஒன்று ஆயிடுச்சுங்களா? அடுத்தது ஜாம் தடவலாம். என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை பண்ணலாம். ஓகே, யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணலாம். இப்போ சுசெத் காட்ட போகிறேன். இப்படி ரோல் பண்ணி கொடுத்தாச்சுன்னா சுசெத். பசங்க சுலூமா சாப்பிடுவாங்க. அதுதான் சுசெத். ஓகே, இது வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு வேணும்னா நீங்க சிக்கன் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நீங்க ஸ்ப்ரிங் ரோல் செய்யற மாதிரி ஓகே அந்த ஸ்டைல்ல செய்யலாம், பண்ணிடலாம். இப்போ நம்ம 4வது வெரைட்டி கிராப் பண்ண போறோம். பாதி வேக்காடு ஆனதும் முட்டையை உடைச்சு ஊற்றிடணும். மேலே இன்னொரு முட்டை ஊற்ற போகிறோம். ஆமாம். லேசாக சால்ட்டு, கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர் இல்லையா? இதுக்கு மேலே துருவின சீஸ் வேற போட போறீங்க. ஆமாம். இது வந்து அப்படி தலன்னு தான் இருக்கும், முழுசா வேகக்கூடாது. ஓகே, ஒரு ஆஃப் பாயில் தான். ஆஃப் பாயில்ல இருக்கும். சாக்லேட் கிராப், ஜாம் கிராப், வெஜ் கிராப், கிராப் பொத்தாங்கே ரெடியா இருக்கு. நல்ல குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி இருக்கும். பிரமாதமா இருக்கு. பாண்டிச்சேரியினுடைய ருசியும் வரலாறும் இத்தோட முடியலைங்க. நாளைக்கும் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். பை.